சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கல்யாண போட்டோ அப்ப எடுத்ததா கரெக்டா அந்த பட்டம் பத்திரமா வந்துட்டு இருக்கு. அப்படி பத்திரமா வச்சிருக்கேன் எல்லாமே. இவரு எல்டர் சன். மத்த யாரோட ஸ்பாட் வந்து ரொம்ப பயங்கர வித்தியாசமா சாப்பிடுவோம். பிரபு சார் அவரு கிட்ட ஒரு படம் பண்ணா மட்டும் நமக்கு ஒரு கேரியர், ஏன் உயரத்துக்கு ஒரு கேரியர், வீட்ல இருந்து ஒரு அண்ணன் இல்லத்துல இருந்து ஏன் உயரமே இருக்கும் கேரியர். அடடடா பெப்பர் சிக்கன் ஐ மீன் டுடே டேஸ்ட் பண்ணிடலாமா? தைரியமா பண்ணலாம். இன்சூரன்ஸ் இருக்கா? இது எவ்வளவு வாசனையா இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே சொல்லுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் காரம் ஹெவியா இருக்கு. நீங்க யூசுவலா கொஞ்சம் ஆந்திரான்றதால சொன்னேன். இன்சூரன்ஸ் இருக்கான்னு அப்பவே கேட்டேன் உங்களை. ஒரு 5-6 வீடு நானே கட்டினேன். ஆனா என்ன, ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனைகள், பசங்களோட படிப்பு, லிவிங் எல்லாமே இருக்கு இல்லையா, அதனால ஐ ஹேட் டு கிவ் ஆஃப். இந்த பழைய சுலக்ஷனாவை பார்க்கும்போது இப்ப இருக்க சுலக்ஷன் அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு அட்வைஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லிருப்பீங்க அவங்க கிட்ட? தலையில அடிச்சு வயசுல கல்யாணம் பண்ணிக்காத, லவ் பண்ணாத, குழந்தைகளை பெத்துக்காத, இதெல்லாம் சொல்லி எனி டைம் நான் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இதை பண்ணி கொடுங்க, கண்டிப்பா கேட்டா என் பிள்ளைங்க என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குங்க. ஆனா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னா, அதை நான் என்னைக்குமே நான் பண்ணக்கூடாது. என்னவோ நான் அப்படி என்ன பண்றது, அவள் அப்படித்தான் மாதிரி நான் இப்படித்தான். ஆஹா, யாருங்க கதவு? ஹாய் ஹாய் மேம், வணக்கம். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். எஸ், நம்ம வந்து சுலக்ஷனா மேமோட ஹோம் டூரை பார்க்க போறோம். அது இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடு. என்ன காரணமா? அப்படியே பளிச்சுன்னு இருக்கா? பளிச்சுன்னு இல்லை, இவங்க வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. நாங்க ஹோம் டூர் கொடுத்தே ஆகணும்னு வந்துட்டோம். அதுதான் வித்தியாசமான விஷயம். சோ இந்த வீடு வந்து சுலக்ஷனா மேம்க்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடு. எஸ் எஸ், வந்து ஒரு 1 மந்த் கூட ஆகல. 1 மந்த் கூட ஆகல. சோ 1 மந்த் கூட ஆகல. 1 மந்த் கூட ஆகல. இன்னும் சரியா செட் பண்ணல, ஃபர்னிஷ் பண்ணல, கர்டன்ஸ் எல்லாம் போடல. பட் வீடு பளிச்சுன்னு இருக்கு. நிறைய வெளிச்சம், நிறைய காத்து. வீட்டுக்கு வந்த உடனே என் கண்ணை பறிக்கிறது இந்த போட்டோஸ் தான். இது எப்பவுமே ஆக்டர்ஸோட வீட்டுலாம் வரும்போது ஏகப்பட்ட கேடயங்கள், அவார்ட்ஸ், போட்டோஸ் தான் அது ஃபர்ஸ்ட் அலங்கரிப்பாங்க. அந்த மாதிரி நான் சேகரிச்சு வைக்கலைங்க. எல்லாம் நிறைய இருந்தது. பட் எல்லாமே எங்க அம்மா வீட்டுல மாட்டிட்டு இருக்கு. அவங்க எனக்கு என் ஞாபகார்த்தமா அவங்க அதை வச்சுட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அவங்க கொடுக்கவே இல்லை எதுவுமே. ஓகே, சோ போட்டோல இந்த கல்யாண போட்டோ அப்ப எடுத்ததா கரெக்ட்டா அந்த பட்டம் பத்திரமா வந்துட்டு இருக்கு. அப்படி பத்திரமா வச்சிருக்கேன் எல்லாமே. இவரு எல்டர் சன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காரு இல்லையா. He is Vishnu. He is in the merchant navy captain இருக்காரு அவரு. He is abroad. And அது வந்து சுலக்ஷனா. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, அவங்க ஒரு பெரிய பழைய பயங்கரமான பழைய இல்ல. இது வந்து அம்மா சுலக்ஷனா, இது வந்து என் குட்டி, ரெண்டாவது குட்டி. சோ அதனால அந்த ஞாபகங்கள், அவங்க எல்லாம் படிச்சு ஓடிப்பிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் என் கூடவே இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப என் பழைய ஞாபகங்கள், என் குழந்தைகள், என் குடும்பம், கேடயம் இருக்கு. ஆனா இதுக்கு மேல எனக்கு I don't want to furnish them. Right. சோ இப்போ இந்த பழைய சுலக்ஷனாவை பார்க்கும்போது இப்ப இருக்க சுலக்ஷன் அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு அட்வைஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லிருப்பீங்க அவங்க கிட்ட? தலையில அடிச்சு வயசுல கல்யாணம் பண்ணிக்காத, லவ் பண்ணாத, குழந்தைகளை பெத்துக்காத, இதெல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல நீ நடிச்சிருக்கணும். ஆமா ஆமா, அங்க மட்டும் கண்ணுல கடிச்சாங்க, அடி அடி வாங்குவாங்க. சரி, we'll see. We'll see the kitchen first. வாங்க, அதான் மெயின் இல்ல கிச்சன். உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்? ஏன் ஃபேவரட் எனக்கு ஃபுட் தான். ஓகே, சோ லஞ்ச்லாம் ரெடியா இருக்கு. நாங்க சாப்பிடுற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? எல்லாம் டிஸ்டர்ப் ஒண்ணும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது ஐ டு இட், அவ்வளவுதான். சோ வாட் ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் கொஞ்சம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு மந்திரம் போடணும். மந்திரம் வரையா? ஆமா, பின்ன எந்த லிட் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். சரி, அப்ப பெருசா இருக்கு, இவனே ஓபன் பண்றேன். இவர் ரைஸ், அது காமன் ரைஸ். ஓகே, அடடடா, this some pepper chicken I made today. நல்லா தான் இருக்கும். மோர். ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? தைரியமா பண்ணலாம். இன்சூரன்ஸ் இருக்கா? எவ்வளவு வாசனையா இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு. பரவாயில்ல. பக்கா நல்லா இருக்கா? ஹோட்டல்ல வாங்குறது சமைக்கும் ஸ்மெல் தெரிஞ்சது எனக்கு. இதுவே ஹோட்டல்ல தாங்க வாங்கி இது மாதிரி சூடு பண்ணி வச்சிருவேன்.
நான் பண்ண மாதிரி போய் சொல்லுவேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு. தட் இஸ் கர்ட். இது கொஞ்சம் இன்னைக்கு மோர் ரசம் தான் இன்னைக்கு பண்ணேன். மோர் ரசம். மோர் ரசம்னா தாளிச்சது மோர், அவ்வளவுதான். நான் டெய்லி சாம்பார் ரசம் இதானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சொல்லுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் காரம் ஹெவியா இருக்கு. நீங்க யூசுவலா கொஞ்சம் ஆந்திரான்றதால பெப்பர். ஆமாங்க, பெப்பர் கொஞ்சம் இந்த தூக்கலா அளவுக்கு இல்லைன்னா சாப்பிடுவீங்க. நான் தொடவே மாட்டேன் ஃபுட்டு. கொஞ்சம் காரம் இருக்கணும். கொஞ்சம் காரமா தான் இருக்கு. காரமாவா இருக்கு? கொஞ்சம் அப்படிதான் பெப்பர் இருக்கு. தான் போட்டேன். என் கண்ணால லைட்டா கலங்குற மாதிரி இருக்கு. இந்த இடம் தண்ணி குடிச்சுக்கவா? ஓ, நான் தான் சொன்னேன் இன்சூரன்ஸ் இருக்கான்னு அப்பவே கேட்டேன் உங்களை. அவ்வளவு காரமா இருக்கா? கொஞ்சம் காரமா தான் இருக்கு. எனக்கு இது காரமா தெரியாது. இதுவே காரம் தெரியல. இது காரமா நீங்க எனக்கு தெரிஞ்ச சட்னி இல்ல கோங்கரா சட்னியை கலந்தடிப்பீங்க போலயே மேம், லைட்டா பசஞ்சு. ஊராவா? எல்லாமே அவக்காய் ஊறுகாய். அத செஞ்ச உடனே அது முதல்ல சாப்பிடுறதுல ஒரு சுகம் இருக்கு பாருங்க. உங்க ஸ்டைல் ஆஃப் ஈட்டிங்னா எப்படி? சாப்பாடா போட்டு நிறைய குழம்பா போட்டு? நிறைய குழம்புல ஒண்ணு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஐ டேக் திஸ். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு ஊறுகாய் சாப்பிடணும். அது இல்லைன்னா எனக்கு எவ்வளவு இருந்தாலும் பிரியாணி இருந்தாலும் கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிடணும். ஊறுகாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் கோர்ஸ் வில் பி தேர். ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சர்விங் எடுத்துப்பேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சர்விங் தட்டில் எவ்வளவு சாப்பாடு எடுக்கிறேனோ அந்த சர்விங்கோட மை ஃபுட் இஸ் ஓவர். செகண்ட் சர்விங் எடுக்க மாட்டேன். அதிகமா போட்டாலும் கொஞ்சமா போட்டாலும் அதுலயே வந்து எவ்ரிதிங் இஸ் ஓவர். அதுலயே ஃபுல்லா, அதுலேயே சாம்பார், அதுலேயே எல்லாம் போட்டு சாப்பிட்டுடுவேன். ரெண்டாவது திரும்பி ஐயோ நான் இதை மறந்துட்டேனே, ரெண்டாவது சர்விங் போட்டுக்கணுமே, இல்லை. சரி சரி. தட் இஸ் டென் டு நம்ம நிறைய சாப்பிடவும் தோணாது. அது பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் ஹாப்பி வித் வாட் ஃபுட் யூ ஈட்டிங். ஓகே ஓகே. ஸோ எந்த குறிப்பிட்ட விஜயகாந்த் சார் கூடலாம் சொல்லுவாங்களா, அவர் கூட ஒரு படம் பண்ணா ஒரு கிலோ அதிகமாயிட்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் படக்கு சாப்பாடு? அவர் கூட ஒரே ஒரு படம் தான் பண்ணேன். அந்த நிறைய சந்தர்ப்பம் ஏற்படல. மத்த யாரோட ஸ்பாட் வந்து ரொம்ப பயங்கர வித்தியாசமா சாப்பிடுவோம்? பிரபு சார். அவர்கிட்ட ஒரு படம் பண்ணா மட்டும் நமக்கு ஒரு கேரியர், ஏன் உயரத்துக்கே ஒரு கேரியர், வீட்டுல இருந்து ஒரு அண்ணன் இல்லத்துல இருந்து ஏன் உயரமே இருக்கும் கேரியர். அவர் கண்டிப்பா நான் ரூம்ல உட்காந்தா அது வா 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 கூட்டிட்டு போயிடுவாரு. எத்தனை பேருக்கு கொடுத்து அனுப்புவாங்க வீட்டுல இருந்தவங்களுக்கு? தெரியலப்பா, அவங்க 20-25 பீப்புள் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்கும்னா காடை முட்டை, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, அப்புறம் ஆர்டினரி முட்டை, அப்புறம் வந்து வேற என்னென்னவோ இருக்கும். வெஜிடேரியன் தனியாக. நம்ம தட்டில் பார்த்தோம்னா ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிரபு சார் சாப்பிடலன்னா அடிதான் வாங்கணும், சாப்பிட வைப்பாரு. அவர் இப்போ வரைக்கும் சொல்றாரு, ஜெயராம் வந்து மணி பசிக்குது மணின்னு பிரபு சார சொல்றது கரெக்டா தான். ஒரு தனி ஒரு ஃபுட்டியா தான் இருந்திருக்காரு. லைக்ஸ் ஃபுட், ரசிச்சு சாப்பிடுவாரு. ஓகே. அதனால வந்து அவரோட உட்காந்து சாப்பிடுறதுன்னா நமக்கு அவர் அந்த ஃபுட்டை பத்தி வர்ணிக்கிறதுலயே நமக்கு வயிறு நிறைஞ்சு. யார் ரொம்ப வியர்டஸ்ட் ஃபுட் ஹாபிட் நீங்க ஒர்க் பண்ணதுல? இவரோட ஃபுட் ஹாபிட் ரொம்ப ரொம்ப இவ்வளவுதான் சாப்பிடுவாரு இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? மம்முட்டி சார். மம்முட்டி சார் ஐயோ, அவரு சாப்பிடுறத பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கேரியர் தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் போய் பக்கத்துல ஒரு மலையாள படம் பண்றப்ப ஐ யூஸ் டு வாட்ச், என்னதான் ஸ்பெஷலா சாப்பிட இவ்வளவு அழகா இருக்காரு, என்ன சாப்பிடுறாருன்னு பார்த்தா பாவம் இவ்வளோண்டு பாயில் வெஜிடபிள்ஸ், 2 ஒழுங்கி போன சப்பாத்தி, அப்புறம் 2 ஃப்ரூட்டு. நான் பார்ப்பேன், ஐயோ இவ்வளோ கொஞ்சம் சாப்பிட்டு இவருக்கு பசிக்காம இருக்காரு. அவர் ரொம்ப டயட் கண்ட்ரோல் இருப்பார். அவங்க முஸ்லிம்ஸ் தானே, பிரியாணி ஒரு கட்டலாமே. ஆனால் அவர் வீட்டில் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹிஸ் வைஃப் இஸ் a wonderful cook. ரொம்ப அவரே சொல்லுவார், மை வைஃப் மேக்ஸ் லவ்லி பிரியாணி, when you come here, நீ ஒரு வீட்டுக்கு வாங்க, I will treat you, so you taste our food. பத்திரி, அவங்க இப்போ முஸ்லீம் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு. பட் அவர் சொல்றத வச்சு அவர் ரொம்ப நல்லா சாப்பிடுவார்னு நினைச்சா அவர் டயட் அனுசரிச்சு he'll take very very little food. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுனா என்ன? இது கொடுத்தா நான் அப்படியே சுத்தி அடித்தேன். எனக்கு I only eat non-vegetarian. ரொம்ப purely non-vegetarian. Pure non-vegetarian. எனக்கு non-vegetarian ரொம்ப பேஷன், ரொம்ப ஃபேவரட்டா, ரொம்ப இஷ்டம். எல்லாமே பிடிக்கும். ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது எல்லாமே பிடிக்கும். அதனால ஐ லவ் நான்வெஜ் ஃபுட். வெஜிடேரியன் இருந்தா கூட கம்ப்ளீட் வெஜிடேரியனா தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. அவியல், கேரளா ஃபுட், அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி. மசியல்னா அவங்க பருப்பு கறி, மோர் கறி, இதெல்லாம் டிப்பிக்கல் கேரளாவா இருந்தா ஐ லவ் இட். ரைட். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த சமையல் ரூம் வந்து அம்மாக்களுக்கும் பசங்களுக்கும் அது ரொம்ப நெருக்கம்னு சொல்லுவாங்க. நான் இப்ப சில நேரங்கள் வந்து எங்கேயுமே பேச முடியாத விஷயம்லாம் அம்மா அப்படி தோசை சுடும் போது வந்து நின்று ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறதா இருக்கட்டும், பர்மிஷன் எல்லாமே இங்க நடக்கும். அந்த மாதிரி உங்க பசங்க 3 பசங்க வேற? ஐயோ, என் பசங்களுக்கு நான் தோசை சுட்டு கொடுத்ததே இல்லை. என்ன சொல்றீங்க? நான் பாட்டுக்கு ஷூட்டிங் போயிடுவேன், அவங்க தோசை சுட காலையில they used to go to school இல்லை, 8 o'clock எங்க தோசை சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கமே அதுங்களுக்கு இல்லை.
அந்த மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிட்டு லஞ்ச் கட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ நான் சுட்டு கொடுத்ததெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஐயோ, யூ பர்சனலி மிஸ் அவங்க அதெல்லாம் அதெல்லாம் கேட்டதில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு தோசை 2 தோசை சுட்டு கொடுத்துருவேன். சும்மா எல்லாருக்கும் 4-5 தோசை கேட்டாங்கன்னா நான் எங்கே போகிறது, அப்புறம் நான் எப்போ சாப்பிடுறது? ஓகே. அதனால ஐ டெல் மீ வித்தியாசமான ஒரு அம்மாவா தான் இவங்க ஆமா, இருந்திருக்காங்க. பின்ன அவ்வளவுதான். எனக்கும் பசிக்கும்ல. ம். அவங்க தோசை சுட சொன்னா அவங்களுக்கு தெரியாது, அது வேற மாதிரி இந்தியன் மேப் மாதிரி சுடுவாங்க. அதனால சொல்லுவேன், இந்த தோசை சுட்டு கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாராவது சுட்டு கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிடுவேன். அழகா எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். I'll be the first person. எனக்கு தான் முதல் தோசை. ரைட். ஓகே, அப்படியே நம்ம அடுத்த ரூமுக்கு போலாம் ஓகே, நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன மேம் ஏதாச்சும் டக்குன்னு எடுத்து சாப்பிடுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சாரி, வாட்டர், கொஞ்சம் இஞ்சி தோனி சொன்ன மாதிரி அந்த துவையல், ஊறுகாக்கள் ஆஹா ஊர்க்கா இது கண்டிப்பா வேணும், கண்டிப்பா கம்பல்சரி. வேணும். ஐயோ உயிராச்சு அது. மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் மச் ஸ்டஃப் இந்த வாங்கி வைக்கிறது. நீங்க அந்த கண்ட்ரோலா இருக்குது சொல்லுவாங்களா, ஒரு ஏஜுக்கு மேல ஊர்காய் எவ்வளவுதான் எடுத்துக்கணும், சுகர் எவ்வளவுதான் எடுத்துக்கணும்? சாரி, லைஃப் இஸ் வெரி வெரி ஷார்ட். அந்த ஷார்ட் லைஃப்ல என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிடணும். இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு. மேம் ஹீரோயினா இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்க ஹீரோயின்ஸ்லாம் நிறைய பேர் அந்த ஒரு 0 சைஸ் மெயின்டைன் பண்ணணும், அவுன்ஸ் கணக்குல அப்போ எடுத்து எங்க ஜெனரேஷன்ல 0 சைஸ் இல்ல, சப்பியா இருக்கணும். ஆனாலும் எங்க அம்மா என்னை இவ்வளவு கூட வெயிட் போட விட மாட்டாங்க, ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ட்ரிப்டின் பிஸ்கட்டும் மோரும் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் தெரியாம சாப்பிடுவேன், தெரியாம திருப்தனமா சாப்பிடுவேன். ஓகே. ஸோ இந்த ரூம் முடிஞ்சாச்சு. ஓகே, வி கம் டு பூஜா ரூம். ஓகே, பாருங்க எங்க தெய்வங்கள். ஸோ நீங்க ரொம்ப பாபா டிவோட்டியா? பாபா டிவோட்டியில சொன்னல, கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா கடவுள் பைத்தியம் இல்லை. அந்த மாதிரி கடவுள் அந்த மாதிரி பைத்தியம் இல்லை, கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு. அந்த கடவுள் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு அந்த தைரியம், பலம் எல்லாமே வைட்டமின் அவர் தான். என் அம்மா இருக்காங்க, குலதெய்வம் இருக்காங்க, ராஜராஜேஸ்வரி அம்மா, வலம்புரி சங்கு, பிள்ளையார் எல்லாரும் இருக்காங்க என் ரூம்ல. தெரிஞ்சு உங்க வீட்டோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் பால்கனி. ஆஹா, ஒரு சூப்பரான வியூ. பயங்கரமா இருக்கே வியூ. ஆமா ஆமா, சுத்தி பில்டிங்ஸ். நம்ம நினைக்கிறோம் இந்த ரூம் இந்த பிளேஸ் இருக்குன்னு, இந்த பக்கம் இங்க வர்றதே இல்லை. நான் வந்து சும்மா கூட பார்க்க மாட்டேன், சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போய் நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. உங்க ரூம் அந்த ஹால்ல தான், அந்த ரூம், என் டிவி, இதுதான். உங்களுக்கு எப்பயாச்சும் ரொம்ப போரா ஃபீல் பண்ண மாட்டீங்களா? என்னடா இது, அது டிவியை பார்த்துட்டு இருக்கோம், இதுவே இருக்கும். இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பக்கத்துல பேசிப்பாங்களான்னு தெரியல, அவ்வளவு பேர் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. தெரியவே தெரியாது, நானும் வெளில போய் பேச மாட்டேன், பக்கத்துலயே வாக்கிங் எல்லாம் கூட போறது இல்ல. அதனால நிஜமாவே தெரியாது யார் எங்க இருக்காங்க, யார் இருக்காங்க. இல்ல சொல்லுவாங்களே, இப்ப நீங்க உங்க பையன் மட்டும் இங்க இருக்கீங்க, இப்ப ஏதாச்சும் ஒரு ஆசிர அவசரம் எதுவா இருந்தாலும் உங்க பையன் மட்டும் தான், அவ்வளவுதான். இல்லைன்னா நானே போய் பண்ணிப்பேன். I'll go down, I'll see what I can do, that's all. ஓகே. இப்ப சில பேர் சொல்லுவாங்க மேம், ஒரு ஏஜுக்கு மேல வந்து எப்பவுமே கூட யாராச்சும் இருக்கணுங்க, ஒரு துணைக்கு இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கடவுள் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு ஊஞ்சல் வருமா தெரியாது. ஓகே, now we are entering the main part. உங்க பெட்ரூமா? ஏன் பெட்ரூம் இல்ல, இந்த பெட்ரூம் வேண்டாம், அதை நானே பார்க்க மாட்டேன், பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன். பையனை மாட்டி விடுறேன் நான். கிளம்ஸியா இருக்கும் பெட்ரூமா இது, பாருங்க எங்கெல்லாம் என்னென்ன வச்சிருக்கான்னு. நீங்க பேச்சுலர் பையன் ரூம்னா அப்படிதாங்க இருக்கும், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சந்தோஷம், அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அப்ப சரியா, நீங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு ஆசைதான், நான் தான் பண்ணி வைக்க மாட்டேன். ஓகே, this is my bedroom. காசு இன்னும் ஏசி கூட இல்ல பேபிக்கு. இந்தாங்க எங்க ரூம். ஓகே மேம், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் சொல்றது இந்த 80s 90s நாட் ஓன்லி ஹீரோயின்ஸ், நிறைய ஆக்டர்ஸ். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அப்போ அவங்க அப்பயே நிறைய சம்பளம்லாம் வாங்கியிருப்பாங்க, ஒரு பெரிய பங்களா, ஒரு தோட்டம் துறவுன்னு செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. ஈவன் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க, அந்த டைம்ல வந்து நிறைய லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா? பண்ணாம ஒண்ணும் இல்லை, நானும் ஒரு 6-7 வீடு கட்டினேன் சொந்தமா, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்க பசங்களுக்கா? என் பசங்களுக்கு கொடுத்தேன், எங்க அம்மா அப்பா கொடுத்துட்டு வந்தேன். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கேன். நானும் நிறைய வாங்கினேன், நிறைய கோல்டு இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ பர்சனலாக வந்து நான் எதுவும் இப்போ வாங்குறது இல்லை, இப்போ வாங்க தேவையில்லை. ஸோ நிறைய வீடுகள்லாம் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நானே ஒரு 5-6 வீடு நானே கட்டினேன்.
ஓகே. ஆசை ஆசையா பார்த்து ஆசை பார்த்து ஆசையா பார்த்து பார்த்து எல்லாம் கட்டினேன். ஆ. ஆனா என்ன ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனைகள், பசங்களோட படிப்பு, லிவிங் எல்லாமே இருக்கு இல்லையா? அதனால ஐ ஹேட் டு கிவ் ஆஃப். ஓகே. மாக்கன்றது என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். ம். அம்மா அப்பா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து இப்போ எதுவும் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ இருந்தாலும் இந்த அந்த ஒரு அளவுக்கு வீடு போதும் எங்களுக்கு. ஓகே. இது உங்களோட சொந்தமா சரியா வாங்கிட்டீங்க நீங்க. கால் வலிக்குது நான் உட்காந்துட்டா. உட்காந்து நான் எப்படி ஓகேவா? உட்காந்துட்டா? ஆ. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4, 5 வீடு இருந்துச்சு. சில வீடுகள்ல வந்து வித்துட்டீங்க. சில இது வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த வீடு நீங்க கடைசி இப்ப நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. சின்னதா இருக்கு போதும் மெயின்டைன் பண்றதுக்கும் பெருக்கி துடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஈஸி. நிறைய பேர் இல்லை இல்லையா? இப்போ நானும் என் மகனும் தான் இருக்கோம். போதும். ம், ம், ம். எனஃப். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கலாமா? இப்ப பையன் இப்ப நீங்க சொல்லாம ஏன்னா நீங்க சொல்லும்போதே தெரிஞ்சது ஃபோட்டோ காட்டிட்டு ஒருத்தர் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. கண்டிப்பா. அப்போ பறவைகளுக்கு இறகு வந்தா பறக்க பட் மாட்டாங்களா? இருந்தாலும் பறந்துட்டாங்க. அந்த இன்னொரு ஆசை இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடு, நீங்க பசங்க, நீங்க எல்லாம் ஒரே வீட்ல அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. இல்லைங்க. இப்போ கான்செப்ட் வந்து எல்லாமே நியூக்ளியர் கான்செப்ட். ம். எல்லாருக்குமே அவங்கவங்க வாழ்க்கை, அவங்க வீடு, புருஷன், ஒய்ஃபு, அவங்க குழந்தை. தனியா லைஃப் என்ஜாய் பண்ணி வாழணும். இப்போ அந்த கான்செப்ட் இல்ல. மாமியார், மாமனாரோட இருக்கணும். அந்த எந்த பெண்ணுமே அது விரும்புறதில்ல. அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க லைஃப அவங்க வாழட்டும்னு விட்டாச்சு. ஆனா உறவுகள் அப்படியே தான் இருக்கும். ம், ம். சேர்ந்து வாழ்றதுங்கிறது இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு அ இல்ல. சரியா வராது. நம்ம வீட்ல நம்ம இருந்தா தான் நமக்கு மரியாதை. ஓகே, ஓகே. ஸோ இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப எவ்ளோ பெரிய ஹீரோயின், அப்ப அவங்க நேரத்துக்கு பயங்கர ஒரு செட்டில்டான லைஃபா வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? இப்ப ஒரு ஹீரோயினா, ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாவே செட்டில் ஆயிடலாமா என்ன? பணம் வருது இல்லைங்களா உங்களுக்கு? ம். பணம் தான் மெயின் திங் எல்லாத்துக்கும் பணம் தான். இல்லையா? அப்போ கோடிக்கணக்குல லட்சக்கணக்காய் கோடிக்கணக்கு ஆனாலும் அது பணம் தானே. ம். பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆகலாம் இல்ல? பட் நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நீங்க சொல்லியிருந்தீங்க, பசங்ககிட்டலாம் ரொம்ப செல்லம் கொஞ்சலாம் நான் எதுவும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ம். ஸ்ட்ரிக்ட்டா தான் ரைஸ் பண்ணேன். அப்படியா? திட்டுன்னா அவ்வளோ இல்ல. ரொம்ப கொஞ்சவும் மாட்டேன். ரொம்ப தாட் போட்டுலாம் நான் பேச மாட்டேன். ஐ கிவ் தெம் தேர் ஃப்ரீடம். பசங்க படிக்கலைன்னா கூட நான் என்ன சொல்லியிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு, பாருங்க உங்களுக்காக நீங்க படிக்கணும். ம். எனக்காக என்ன மம்மி ஹாப்பி படுறதுக்காக நீங்க படிக்கக்கூடாது. நீங்க படிச்சு ஒரு 90, 99 மார்க்ஸ் வாங்குறப்போ, கிளாஸ்ல உங்களுக்கு அது பெருமை. நாளைக்கு ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு அத காப்பாத்தும். அந்த மாரி சொல்லி தான் படிக்க வச்சேனே ஒழிய, நான் ஐயோ! எனக்காக படிக்கணும், எனக்கு நீங்க சம்பாரிச்சு குடுக்கணும். நோ. ஐ ஹவ் நாட் டோல்ட் தட் டூ மை சில்ட்ரன். அவங்களும் ரொம்ப நல்லா படிச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ. அண்ட் ஐ வாஸ் நாட் அ பேரண்ட் ஹூ வில் மிரட்டி, கிரட்டி 4 மணிக்கு எந்திரி, டீ குடி, படி, விழுந்து விழுந்து படி. அதெல்லாம் முடியாதுன்னும். ஸ்கூல்ல சொன்னா கூட, "அப்படியா? படிக்கலையா?" "படிப்பாங்க மேடம் விடுங்க. அதில என்ன இருக்குன்னு." எல்லாராலயும் 0 வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால அந்த அப்படி மாரி. சொல்லிட்டீங்க. ஆஹா, ம். இப்படி ஒரு அம்மா கிடைக்க குடுத்து வச்சிருக்கு. எல்லானால 0 வாங்க முடியுமா சொல்லுங்க? நிச்சயமா கஷ்டம், கஷ்டம். வாங்க அதனால முடியாது. அது வாங்குறதுக்கு ஒரு திறமை வேணும் அது உங்க ஆக்சுவலா. பசங்க வாங்கிட்டாங்க வெற்றிகரமா? 0லாம் வாங்கவே இல்லைங்க. நீங்க வாங்குனீங்க ஆனா நான் அந்த சொல் நெறைய வாங்கியிருக்கேன். நான் 0, 0, 0லாம் வாங்கியிருக்கேன். ஆனா அது கூட எனக்கு பெருசா ஃபீல் ஆகாது. சரி, சரி. ஓகே. ம். ஸோ எப்பயாச்சும் இப்ப பசங்களுக்கு இப்போ உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க உங்களோட ஃபேமிலி இது எல்லாமே பண்ணீங்க. எப்பயாச்சும் பசங்க கேட்டுருக்காங்களா? அந்த ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. லைக் ஒரு மத்த ஃபேமிலி மாரி நம்ம ஃபேமிலி இல்லையே! நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோமே! இப்ப அம்மா தனியா கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு சின்ன வயசுல அந்த மாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடைசி வரைக்கும் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு டிபெண்டன்ட்டா நான் என்னைக்கும் இருக்க மாட்டேன். ம். அம்மா வளர்த்தேன். ஓகே. அம்மா நல்லா ஒரு நல்ல ஸ்டேஜ்ல உங்கள உட்கார வச்சிருக்கேன். எனி டைம் நான் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இத பண்ணி குடுங்க. கண்டிப்பா கேட்டா என் பிள்ளைங்க என்ன வேணாலும் பண்ணி குடுக்குங்க. ஆனா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னா, அத நான் என்னைக்குமே நான் பண்ணக்கூடாது. ஏன் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், எனக்கு ஐ நடமாடக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும், நான் கண்டிப்பா ஐ வாண்ட் டூ வொர்க். அதான். ஓகே. அவங்களுக்கு மறைமுகமா கூட நான் வந்து எந்த தொல்லையும் குடுக்கக்கூடாது. அவங்ககிட்ட நான் எதுவும் வாங்கக்கூடாது. ம். ஏன் பசங்க கிட்ட வாங்குறதுல என்ன எப்பாச்சும் என்னவோ நான் அப்படி. என்ன பண்றது? அவள் அப்படித்தான் மாரி நான் நீங்க இப்படித்தான். இப்படித்தான், ம். சுலட்சணா நான் இப்படித்தான். இப்படித்தான். ஓகே. ஸோ எப்பயாச்சும் பசங்க யார் பயங்கரமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறது? அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் மருமகள்கள் அந்த மாரி? எல்லாருமே என் கூட நல்லா ம். பழகுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு நெறைய அன்பு பாசம் இருக்கும் மனசுல. அத வெளிக்காட்டிக்க தெரியாது. ம், ம். எனக்கும் ரொம்ப அன்பு பாசம் இருக்கும். நானும் அத வெளிக்காட்டிக்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, ஐ அம் த ஃபர்ஸ்ட் பெர்சன் டூ ரியாக்ட். ஓகே, ஓகே. யார் ரொம்ப செல்லம் உங்க 3 பசங்கள்ல? உண்மைய சொல்லட்டா? ம். டாலி ரொம்ப செல்லம். நீங்க தானே டாலி? ஆமா. நீங்களே தான் உங்களுக்கு செல்லம். என்னையும் நான் செல்லம். இப்ப என்ன நான் காதலிக்கலன்னா வேற யாருங்க காதலிக்க போறாங்க? இருந்தாலும் உங்க பசங்கள்ல ஒருத்தர் அப்படிதான். இல்ல. எனக்கு முதல்ல என்ன நான் காதலிச்சதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைங்களுக்கு.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது டாலி தான். டாலி தான். டாலி எப்பவும் டாலியாக தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே. டாலி எப்பயுமே ஜாலியா தான் இருப்பாங்களா? இல்ல அவங்களுக்கும் அந்த ஒரு சோகமான மொமெண்ட்ஸ் ஹவ் யூ ஓவர்கம் அதெல்லாம்? Yeah. டாலி இஸ் வேஸ்ட் ஃபீல். ஷி வில் நாட் ஃபீல் ஃபார் எனிதிங். ம். அது பொம்மை மாதிரி அது டாலி. ம். அதனால ஷி வில் நாட் கிரை. ஷி வில் நாட் ஃபீல் டேக் இட் எனிதிங் சீரியஸ். ஓகே. ஐயோ டென்ஷன், நோ 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 நத்திங். இன்னும் என்ன மேம் நீங்க உங்க வீடுன்னு சொன்ன உடனே நான் ஒரு 8 பெட்ரூம் ஆச்சு இருக்கும். ஒரு எதுக்குங்க 3 ஹால் 4 கிச்சன் இருக்கும்லாம் எதிர்பார்த்தேனே. 8 பெட்ரூம் எதுக்குங்க? 8 பேர் இருக்குமா வீட்டில்? ஓகே. நான் இருக்கிறது சும்மா நானும் விளையாட்டுக்கு அர்ஜுன் சொன்னேன். தான். பட் ரொம்ப நீட். க்ளீனாக இருக்கு அவ்வளோதான். காம்பாக்ட் அண்ட் க்ளீன். ம். சூப்பர். ஸோ இப்போ தொடர்ந்து நீங்க நடிச்சிட்டு தான் இருக்கீங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு நடிப்பு? இப்போ போயிட்டு இருக்கு சீரியல். இப்போ ஒரு ஏஷியாநெட்டுக்காக ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ம். இப்போ தமிழில் கேட்குறாங்க, பட் எவ்ரி திங் இஸ் நாட் செட்டிங் வெல். அண்ட் இன்னொன்று முன்ன மாதிரி 7-8 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண சொன்னால் என்னால் முடியாது. ஓகே, ஓகே. ஸோ ஐ எம் டேக்கிங் மை ஓன் டைம், மை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு 6-7 மணிக்கு விட்டாங்கன்னா நான் கிளம்பாக்கம் வரைக்கும் வரணும்ல. கரெக்ட். அது இட் டேக்ஸ் டைம், ட்ராவலிங் டைம் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இஃப் இட்ஸ் ஏஸ், இஃப் ஐ எம் கம்ஃபர்டபுள் வேலை செய்வேன். சூப்பர், நான் சூப்பர். நான் டார்ச்சர் பண்ணிக்க மாட்டேன். ஓகே, ஓகே. ஸோ எப்பயும் எனக்கு தெரிஞ்சு எங்கள வயசு தான் ஆகுதே தவிர உங்க மனசால நீங்க அந்த ஒரு குழந்தையா தான் இருக்கீங்க எப்பவுமே. கண்டிப்பா கண்டிப்பா அந்த வயசுக்கு ஏற்ற கால் வலி, தலைவலி, கைவலி எல்லாமே இருக்கும். ம். இருக்கணும். இல்லைன்னா அது கூட வரலன்னா நமக்கு அந்த பெயின் தெரியாது. லைக் தட் லெட்ஸ் சே டைம்ஸ் டேக்கிங் அஸ், ட்ராவலிங், காட் இஸ் தேர், காப்பாற்றுவார். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ எப்பவுமே என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உங்ககிட்ட இருக்க அந்த கான்ஃபிடன்ஸும் அந்த முகத்துல இருக்க சிரிப்பும் கண்டிப்பா குறையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ ஆல்வேஸ் கீப் எல்லாத்துக்குமே உள்ள இருக்கிற ஒரு மனசு தான் காரணம். அது சந்தோஷமா இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கலா அது ஃபேஸ்ல தெரியும். ரைட், ரைட். ஸோ இட்ஸ் ஹாப்பி. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் மேம். தேங்க்யூ ஸோ மச் உங்க தேங்க்யூ நேரத்துக்கு ஸோ மிகப்பெரிய மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.